அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். சொர்க்கம், அந்த ஒன்றுதானே இறை நம்பிக்கையாளர்களின் லட்சியம். அதற்காக வேண்டித்தானே நம்மளுடைய வணக்கங்கள், வழிபாடுகள் எல்லாம். இந்த சொர்க்கத்தில் ஒரே தரம் கிடையாது, நிறைய தரங்கள் இருக்கிறது. இந்த ஃபஸ்ட் கிளாஸு, செகண்ட் கிளாஸு, லக்ஸுரி என்றெல்லாம் இன்றைக்கு நிறைய புழக்கத்தில் இருப்பதை போல சொர்க்கத்திலும் நம்மளுடைய செயல்களுக்கு தகுந்த மாதிரி நிறைய படித்தரங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார். அதில் உயர்ந்தது தான் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். அதை நீங்கள் கேளுங்கள் என்றெல்லாம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். இந்த இடத்துல யதார்த்தமாக மனிதனுடைய குணம் என்ன அப்படின்னா, தங்களை விட உயர்ந்த தரத்தில் ஏதேனும் இருப்பவர்களை, அனுபவிப்பவர்களை பார்த்தால் அவன் அறியாமல் வயிறு முழுக்க எரிய ஆரம்பித்துவிடும். ஒரு குரோத மனப்பான்மை வந்துவிடும். ஒரு 50 லட்சம் ரூபா கார், காஸ்ட்லியான கார் தான், அதில் ஒருத்தர் பயணிப்பார். அப்படி போயிட்டுருக்கும் பொழுது இதை விட காஸ்ட்லியான காரில் ஒருத்தர் அட்வான்டேஜான அந்த வாகனத்தில் போனார் அப்படின்னா, உள்ளே குழு 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 என்று வருகின்ற அந்த ஏசியினுடைய காற்றை எல்லாம் மிஞ்சி அவருடைய வயிறும் நெஞ்சும் உடல் முழுக்க எரிய ஆரம்பித்து விடும். இந்த குரோத மனப்பான்மை என்பது யதார்த்தமான மனிதனோடு பின்னி பிணைந்த ஒன்று தான். அப்போ சொர்க்கவாசிகளில் நிறைய அந்தஸ்துகள் இருக்கும் பொழுது நமக்கு பொறாமை வராதா அப்படின்னா, குரோதம் ஏற்படாதான்னா, சொர்க்கத்தில் நுழைவதற்கு முன்பாக ஒரு ஆப்ரேஷன் ஒன்று செய்யப்படும். குர்ஆன் கூறும், வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில்லின். சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் பிரவேசிப்பதற்கு முன்பாக அவருடைய உள்ளத்திலிருந்து குரோதத்தை நாம் எடுத்து விடுவோம், கடற்றி விடுவோம், அதை அறுவை சிகிச்சையின் மூலம் நீக்கி விடுவோம் என்று நாம் புரிவதற்காக தெரிந்து கொள்ளலாம். இந்த குரோதத்தை எடுத்த உடனே அவரவர்கள் எதை அனுபவிப்பார்களோ அது மட்டும்தான் அவர்களுக்கு தெரியுமே ஒழிய, மற்றவர்கள் உயர்ந்த அந்த இடத்துல இருப்பதை அவர்களுக்கு குரோத மனப்பான்மை ஏற்படாது. ஒரு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த உலகத்தில் எல்லா அறுவை சிகிச்சை செய்வதற்கும் மருத்துவர்கள் இருக்கிறார்கள். எந்த மருத்துவராலும் பொறாமையும் குரோதத்தையும் பெருமையும் எடுத்துவிட முடியாது. இதை புரிந்து கொண்டால் இந்த உலக வாழ்க்கையிலே நாம் சுவனத்தினுடைய தென்றலை நம்மால் ரசிக்க முடியும். இறைவன் அருள் புரிவானாக.